இடைத்தரகர்கள் மூலயமா தான் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். இப்போ ஃபெமினைனே வருதுன்னா டைரெக்டாக வந்து யாரும் நயன்தாரா கொண்டு வந்து மேடம் இப்படி ஒரு பிராண்ட் இருக்குது, இதை ஃபெமினைன்னு நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்களேன் யாரும் சொல்ல மாட்டாங்க. யாரோ ஒருத்தவங்க ஒரு இடைத்தரகர்கிட்ட சொல்லுவாங்க. அந்த இடைத்தரகர் எப்படியோ போய் விக்னேஷ் சிவனை போய் ரீச் பண்ணிடுவார். விக்னேஷ் சிவனுக்கு அது நல்லா படுது அப்படின்னும் போது அதை நயன்தாரா கிட்ட போகுங்கிற இந்த ஒரு செயின் இருக்கு இல்லையா. அண்மை காலமாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, உதாரணத்துக்கு இப்போ விக்னேஷ் சிவன் கிட்ட வந்துட்டு ஒரு ஆளுக்கு ஒரு இடைத்தரகர் வரலாம், ஒரு வியாபாரம் கொண்டு வரலான்னு போது 100 பேர் 200 பேர் இடைத்தரகர்கள் வந்துகிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஒரு 10 பிஸ்னஸை இவர் வாங்கிக்கிறாரு, மீதி 190 ஸ்கேம்னு வச்சுக்கோங்களேன். இந்த 190 வெளியில் வந்துட்டு ரூமர்ஸாக போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, சுற்றி போயிட்டே இருக்குது. ஏன்னா இந்த 190 வந்துட்டு ஒரு 100 பேர் கூடயாவது ஒரு ட்ராவல் பண்ணியிருப்பார்ல, ஒரு 2 நாள் 3 நாள் போயிருப்பார், அவங்களோட அங்கே போயிருப்பார், இங்கே போயிருப்பார், ஒரு மீட்டிங் நடக்குங்கிற இந்த ஒரு நிலை இருக்குல்ல. அதனால் நிறைய ஃபேக்கான ஆட்கள் இவங்களை சுற்றி வருவதற்கான சாத்தியங்கள் உண்டு. அதனால் இந்த ரூமர்ஸ் மாதிரியான விஷயங்கள் பரவுவதற்கான சாத்தியங்கள் உண்டு. அதை இவங்க அழகாக ஃபில்டர் பண்ணிடுறாங்க. அந்த இடத்துல நம்ம வந்துட்டு இவங்களை பாராட்டணும். நிறைய விஷயங்களை ஃபில்டர் பண்ணி தான் ஸ்ட்ரீம்லைன் பண்ணி கொண்டு வராங்க. ஆனால் ஸ்ட்ரீம்லைன் பண்ணி கொண்டு வர்றதில் இவங்க ஹேண்டில் பண்ணுற விதம் ஒன்று இருக்குல்ல, அங்கே இவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்னா, மீதி 190 இடைத்தரகர்கள் ஃபேக் இடைத்தரகர்கள் இருக்காங்களே அவங்களோட எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்களோ, இந்த ஒரிஜினலாக ஒழுங்காக இருக்கிற இல்லை வந்துட்டு இன்ஃப்ளூயன்சர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சில பேர் வந்துட்டு அவங்கள பார்க்கணும்னு நினைக்கிற அவங்களையும் போட்டா தானே, அதாவது அந்த ஆட்கள் மாதிரி, அதாவது ஜென்யூன் இல்லாத சில ஆட்களுக்கு கூட எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்களோ அதே மாதிரி ஜென்யூனான ஆட்களையும் ஹேண்டில் பண்ணுறதுனால வரக்கூடிய சிக்கல் தான்.